இன்னைக்கு நம்ம வாழ்வியல்ல எல்லாரும் சக மனிதர்கள் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையும் வழி நடத்துறது அப்படின்றது நவக்கிரகத்தை சார்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஏன்னா விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்ட்டான். இந்த நிர்ணயிக்கப்பட்ட விதியை யாராலையும் மாற்ற முடியுமா அப்படின்னா அது நடக்காத காரியம். அப்ப அந்த விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா அப்ப இந்த விதி எதனால், எங்கே, யாரால், எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தாற்பயம் இருக்கு. அப்ப நம்மளுடைய விதி நிர்ணயிக்கப்படுவதற்கு மூல காரணம் யாரு அப்படின்னா நம்மளுடைய தாய் தந்தை. அப்ப அந்த தந்தையினுடைய கர்ம வினை, அப்ப தந்தை ஈன்றெடுத்த தாய் தந்தையினுடைய கர்ம வினை, இது எல்லாமே நம்மளோட சார்ந்துதான் வரும். அப்ப நாம செய்யக்கூடிய நன்மை தீமை புண்ணியங்கள் நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய வாரிசு, வம்சத்தை சார்பு. அப்ப இந்த ஜென்மா அப்படின்றது பிறந்தாச்சு, விதி நிர்ணயிச்சாச்சு. இதுக்கு இடையில நாம இந்த வாழ்க்கை சக்கரத்துல நிறைய எதை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, எந்த இடத்துலயாவது ஒரு 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 வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை, ஏன்னா எல்லாருமே அதான் நினைக்கிறோம். பாடுபடுறவன் அத்தனை பேரும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கான். பாடுபட்டதுக்கு தகுந்த கூலி கிடைக்குதா அப்படின்னு ஒரு சாரருக்கு குறைபடக்கூடியவங்களும் இருக்காங்க. பாடுபடாமையே பொருளாதாரத்தை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆட்களும் இந்த பூமியில இருக்காங்க. அப்ப அவனுடைய கர்மவினை தான். அப்ப இந்த கர்மவினை சூத்திரம் எங்கே எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு நவக்கிரகங்கள்லயே இந்த கர்மா அப்படின்ற ஒன்றை தீர்மானிப்பது யாரு அப்படின்னா அது சனி பகவான் தான். அப்ப இந்த சனி பகவானை வச்சுதான் கர்மவினை கோட்பாடு அப்படின்ற ஒன்று உருவாக்க வேண்டியது இருக்கு. அந்த பிறந்த ஆன்மாவுக்கு ஒரு கர்மாவை நிர்ணயிக்கணும், தீர்மானிக்கணும். இப்ப இதை யார் செய்யறா அப்படின்னா சனி பகவான் தான் செய்வார். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஜோடியாக்ல ராசி மண்டலம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த ராசி மண்டலத்துல மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசி, 27 நட்சத்திரம், இதுல உருண்டு ஓடக்கூடிய 9 கிரகம் தான் விதியை தீர்மானிக்குது. அப்படின்னா கூட நம்மளுடைய கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி பகவான் தான். சூரிய குடும்பத்துல பாத்தீங்கன்னா சூரியனுக்கு அடுத்தபடியா இருக்கிறது யாருன்னா புதன், அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது சுக்கிரன், இதுக்கு அடுத்துதான் நம்ம பூமியில நிக்கிறோம். அப்ப இந்த பூமிக்கு உள்வட்ட கிரகத்துக்குள்ள யார் இருக்கா? சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காங்க. வெளிவட்டத்துக்குள்ளதான் செவ்வாய், குரு, சனி இவங்க அங்க இருக்கிறாங்க. இப்ப சனி தொலைதூரத்துல இருக்கிறதுனால அவருடைய நகர்வு அப்படின்றது மிக மெல்லிய, அதாவது ஸ்லோவா நகர்றதுனால அது நாம ஒவ்வொரு ராசியை கிடக்கிறதுக்கு 2.5 வருஷமா இவங்க பாவிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சனி பகவான் பெயர்ச்சியை நம்ம வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு, முன்னேற்றத்திற்கு, வாழ்வியலுக்கு, சகலத்துக்குமே இதை என்ன செய்யறோம்? முக்கியத்துவம் கொடுத்துறோம். அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏன் சனிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. காலபுருஷ தத்துவம்னா என்னன்னா, மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய இந்த 12 ராசி இருக்கு இல்லையா, இதைத்தான் பிரபஞ்ச தத்துவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 12 ராசியில காலபுருஷ தத்துவத்தினுடைய 10ஆம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான். அவர் தான் கர்மஸ்தானாதிபதி. அப்ப அந்த கர்மஸ்தானாதிபதி என்ன செய்யறாரு? 11ஆம் இடத்ததிபதி ஐய கும்பத்துக்கும் அவர் தான் அதிபதி ஆயிடுறாரு. அப்ப பிறந்த ஆன்மாக்களுக்கு கர்மாவை தீர்மானிப்பது மட்டுமல்ல, அந்த கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு, நன்மை எவ்வளவு என்பதை சனி பகவான் தான் தீர்மானிக்கிறார். இந்த சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன செய்யறார், என்ன செய்வார் அப்படின்றத நம்ம பார்ப்போமா? இப்ப வர்ற மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பயிற்சி. இப்ப மிதுன ராசி, மிதுன லக்னம், அதுல எந்நிலையிலும் தன்னிலை மாறா உயர்ந்த குணத்துக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னா இந்த மிதுனத்துல பிறந்தவன் தான். ஏன்னா இவங்க யாருடைய அட்வைஸையும் கேட்க மாட்டாங்க. இவன் சிறந்த அறிவாளிகள். இவன்கிட்ட ஒரு ஒரு நல்ல கூர்மையான அறிவு இருக்கும்,
காற்றை விட வேகமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலுடைய அரிய மனிதர்களை இந்த பூமிக்கு அடையாளம் காட்டுவது எதுனா மிதுனம் தான். அப்ப மிதுனத்துல பிறந்துட்டோம், நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லாம் நல்லா இருக்கு. அடுத்தவனுக்கு ஆலோசனை சொல்லுவோம், அடுத்தவன் ஆலோசனை நம்ம கேட்கறது இல்லை. ஆனா நமக்கு எப்படி வந்து உட்கார்றாரு சனி பகவான், பயிற்சி ஆகிறாரு மார்ச் 21 சனி 10ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. பொதுவாக நைசர்கிய பாவிகள் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் எல்லாம் 3, 6, 10, 11 உட்கார்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அது மாதிரி தான் இந்த 10ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு சனி பகவான். 10ஆம் இடத்துல உட்கார்றது நல்லதா? ரொம்ப நல்லது. அதுல நம்ம வந்து குறைய சொல்லக்கூடாது. அப்ப 10ஆம் இடத்துல வந்த உடனே அந்த இடத்துல தொழில்துறை மாத்திடுவாரா? நான் இல்லை. அந்த காலத்துல இருந்து சொல்றது என்ன சொல்லுவேன்னா, மிதுனத்துல பிறந்தவங்க சொந்த தொழில் பண்ணக்கூடாது, சொந்த தொழிலுக்கு வராதிங்க. உத்தியோகம் தான் இவங்களுக்கு சிறப்பு. அதை விட கான்ட்ராக்ட் கமிஷன் பிசினஸ் அப்படின்றது வேற. ஏன்னா சிவில் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி போறது அது வேற. ஆனா இந்த சனி பகவான் யாரு? மிதுனத்துக்கு அட்டமாதிபதி, பாக்கியாதிபதி, 2 அதிகாரம் வாங்குறாரு. ஒரு சோதனை இல்லாமல் வேதனை இல்லாமல் சாதனை இல்லை. இன்னைக்கு மிதுனத்துல பிறந்த அத்தனை பேர்த்துக்கு பாருங்க, எந்த துறைக்குள்ள போனாலும் சரி, சாதாரண ஒரு கம்பெனிக்குள்ள வேலைக்கு போனாலும் சரி, அங்க இருக்கிறவங்க பூரா நம்மளை வந்து ஒரு வழி பண்ணுவான். அதுக்கு அப்புறம்தான் அந்த இடமே நமக்கு வசமாகும். அந்த மேனேஜர்ல இருந்து ஓனர் வரைக்கும் நம்ம சொல்றதை கேட்பாங்க. ஆனா அது வரைக்கும் நம்ம என்ன செய்யும்? பாடா படுத்திடும். அப்ப இந்த அட்டமாதிபதி சோதனைக்கு அதிபதி, அவன் வேதனை இல்லாம ஒரு நன்மையை செய்ய மாட்டான். ஆனா பாக்கியாதிபதி அவன் நன்மையை செய்தாகும். ஆனா அவர் 10ல் உட்கார்ந்துருக்கிறாரு. இது ரெட்டப்பட ராசி. ஆனா இது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அப்ப இந்த இடத்துல அவன் எதை சொல்றான், இதுவே எதை சொல்றான், நீங்க போய் எதையும் தொழில்துறையில போய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற பெரிய முதலீடுலாம் பண்ணக்கூடாது. ஏற்கனவே நம்ம வந்து வேலை பார்க்குறோம், வேலையில இருக்கிறது தான் சிறப்பு. புதுசா வந்து கூட்டு தொழில் பண்ண போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன்னு சொல்லி நீங்க என்ன செய்றீங்க? இருக்கிற காசை முதலீடா மாத்திராதீங்க. உள்ள வேலையை பாருங்க. காரணம் 10ல் இருக்கக்கூடிய சனி நம்ம பார்க்கக்கூடிய வேலை இருக்கு இல்லையா, வேலை உத்தியோகம் பார்க்குறோம், அதுல சில மாற்றங்கள் சில முன்னேற்றங்களை அவர் கொடுப்பார். ஆனால் சனி 10ஆம் பார்வை வேலை எங்க பார்க்கிறாரு? மிதுன லக்னத்தினுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் பார்வையா 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இப்ப இந்த இடம் நம்ம கையில காசு இருக்கு. 12ஆம் இடம்ன்றது முதலீடு, 10ஆம் இடம்ன்றது 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம், அதாவது மனைவிக்கு 4ஆம் இடம். அப்ப நம்ம கையில காசு இருக்கு, இதை என்னடா பண்றது? அப்ப தொழில போட்டா அது வந்து கடல்ல கலக்கின பெருங்காயமாய் போயிடும். அப்ப பொண்டாட்டி பேர்ல ஒரு சொத்தை வாங்கி போடுங்க, முடிஞ்சு போச்சு இல்லையா? இதே இதுதான் திருமணம் முடிக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்கள சனி 7ஆம் பார்வையால் பார்க்கிறார். திருமணத்துக்குலாம் ஒரு தடை இல்லை. ஆனா அதுக்கு சில கைங்கரியம் பண்ணிட்டு செய்யறது நல்லது. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி கர்மா. இந்த கர்மா அப்படின்றது என்ன அப்படின்னா, கர்மா. அப்ப கல்யாணம் தீர்மானிச்சாச்சு. அப்ப வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா என்ன செய்யணும்? பாதுகாப்பு வேணும். அப்ப அதை கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஒண்ணு, முதலீடு அப்படின்றது நிலத்துல போய் போடுங்க. ஏன்னா பின்னாடி அதை உருப்படியா ஆக்கிடலாம். அப்ப இந்த இடத்துல தான் இந்த சனி பகவான் உங்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய தொழில், உத்தியோகம் இதெல்லாம் நல்லா பண்ணுங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிடணும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு உயர்கல்வி சித்திக்கும். ஏன்னா இந்த இந்த எக்ஸாம்லாம் கொஞ்சம் நல்லா எழுதணும். ஏன்னா இது சனி பயிற்சி ஆகும்போது எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கும். ஆனாலும் என்ன செய்யணும்? உயர்கல்வியில தடுமாற்றம் இல்லாம உயர்கல்வியை தேர்ந்தெடுங்க. சரியா? இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் உங்கள் வரவு செலவுக்கு என்னைக்குமே குறை வராது. லக்கணத்துக்கு குரு வரப்போறாரு. நியாயமும் உண்மையும் இந்த உலகத்துக்கு உங்களை நல்லாவே படிக்க வச்சிரும். 9ல் ராகு வர்றாரு. உங்க குலதெய்வ கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும். அந்த கோயிலுக்கு நல்லா பண்ணுங்க. 2ஆம் இடத்தினுடைய ஜலராசி சந்திரனுடைய வீடு. அப்ப இந்த இந்த இடத்துல நீங்க ஆலய வழிபாடு அப்படின்றது நீங்க வெள்ளிக்கிழமை எந்த கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயிலுக்கு போகலாம், அம்மன் கோயிலுக்கு போகலாம், உங்களுக்கு பிடித்த மாதிரி கோயிலுக்கு போங்களேன். ஏன்னா அப்ப வெள்ளிக்கிழமை இந்த கருப்பணசாமி ஐயனார் கோயில்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி வழிபாடு என்பது மிக சிறப்பை தரும். அதனால தடையில்லாது இப்ப 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. நம்ம இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துருவோம். கேன்சல் ஆகலாம், தடை பண்ணலாம். ஏன்னா சனீஸ்வரனுக்கு தடை பண்ணக்கூடிய அதிகாரம் உண்டு. நீங்க உடனே வெக்ஸ் ஆயிடக்கூடாது.
உடனே போய் லட்டு பூந்தியை கொடுத்து சமாதானப்படுத்திடணும். ஏன்னா அடுத்து ஒரு அருமையான அழகான திருமணத்தை கிராண்டா பண்ண விட்டுருவார் சனி பகவான். தடையை கொடுப்பாரு, ஆனா தடைக்கு தகுந்த ஒரு சிறப்பையும் அவர் தான் கொடுப்பாரு. என்ன நேயர்களே, உத்தியோகத்துல கவனம், பொருளாதாரத்துல எதிலையும் போய் வீணாக்கிறாம நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டு, நல்ல அழகா ஒரு வீடை கூட கட்டுங்க, தப்பெல்லாம் கிடையாது, வீண் போகாது. ஆனா வீணா போய் இன்னொருத்தரை நம்பி முதலீடு பண்ணி எதுலையும் போய் லாக் ஆயிடுறாங்க. என்ன நண்பர்களே, இதை செய்தால் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்வியலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்களை எல்லாம் விலக்கி பொருளாதார மேன்மையை கொடுத்து வாழ்க்கை என்பது எப்போதும் வசந்தத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுன ராசி எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசி என்பவர்கிட்ட இருக்கும். எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு டேலண்டான குணமும் நல்ல ஒரு புத்திசாலி குணமும் நல்ல ஒரு அனுசரிச்சு போற குணமும் மிதுன ராசி என்பவர்கிட்ட அதிகமாக இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எப்படி பேசினா எந்த காரியத்தை சாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி தான். இதுலயுமே தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. தன்மானமும் தன்னம்பிக்கையும் எப்போதுமே மிதுன ராசியை பொறுத்தவரை இருக்கும். ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி யாரு? புதன் பகவான். படிச்சிருக்கவே மாட்டாங்க, இயற்கையான ஞான அறிவு அதிகமா இருக்கும். கணக்கு வழக்குல இவங்க மாதிரி யாரும் அடிச்சுக்க முடியாது மிதுன ராசியை பொறுத்தவரை. அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல கலை ஃபீல்டா இருக்கட்டும், எல்லா துறையிலுமே மிதுன ராசிக்காரன் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சி 2025 என்ன ஒரு யோகத்தை கொடுக்க போகுது, அதுக்கான பதிவு தான் இந்த ஃபுல் பதிவு. இதை ஃபுல்லாவே நீங்க ஒரு பொது பலனா எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்க. நீங்க ராசி மிதுன ராசியா இருப்பீங்க, ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருமே நம்ம ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்போம். அதான் நம்முடைய பிறந்த நேரம். அந்த லக்ன அடிப்படையில சனி பகவான் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், உங்க விதிஜாகம் தான் உயிருங்கிறாங்க. நம்ம சொல்லக்கூடிய பலன் என்ன? கோச்சார பலன் உடல். அப்ப இங்க உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. அப்ப ஜாதகத்தை தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா ஒரு துல்லியமான ஒரு பதிவை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் சனி பகவான்னா யாருங்க? ஒரு மனிதன் இந்த கிரகத்தை கண்டு பயப்படாதாலே இருக்க மாட்டாங்க. அவர் கோடீஸ்வரன் எப்படிப்பட்டாங்க, இவருடைய வேலை என்ன? நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு. இதுதான் சனி பகவானுடைய ஸ்பெஷலே. சனி பகவான் வந்துட்டா அப்படியே ஒரு அச்சம் இருக்கும். ஆனா நம்ம நேர்மையா இருந்துட்டா சனி பகவான் எல்லாமே நல்லதை பண்ணிட்டு போயிடுவார். போன ஜென்மத்துல நம்ம நல்ல விஷயம் பண்ணா இந்த ஜென்மத்துல நல்லதை மட்டும்தான் கொடுப்பார் சனி பகவான். அதனாலதான் அவருக்கு பேர் என்ன கொடுத்திருக்காரு? கர்மகாரகர். நம்முடைய ஜாதகத்துல கர்மவினை எடுத்து வெளியில காட்டக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான். இருக்கிறதுலே மெதுவா ஒரு ராசியில நகர்ந்து போகக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான். ஏன்னா 2.5 வருஷம் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வார். இருக்கிறதுலே அதிக காலம் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சனி பகவான் தான் நம்முடைய ஆயுளுக்கு காரகர்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லக்னாதிபதி, அடுத்து காரகர் சனி பகவான். சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, ஆனா சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. ஆனா சனி பகவான் கொடுக்குற யாராலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்குற ஒரே கிரகம் சனி பகவான் தான். நீதி, நேர்மை இதெல்லாம் அந்த சனி பகவானுடைய அமைப்பு. ஒரு கருப்பு உடை சார்ந்த விஷயம். அந்த வேலை பார்க்குற எல்லாரும் பாருங்க சனி பகவான தொடர்பு வருவாங்க. மெயினா பாருங்க இந்த கால்நடை, இந்த கூட்டுறவங்க, பெருக்கிறவங்க எல்லாமே பாருங்க, இந்த கூட்டுறவு சம்மந்த துறை எல்லாமே பாருங்க இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். பழைய இரும்பு கடை, பழைய வீடை, பழைய பொருளை வாங்கி விற்கிறது, சேல்ஸ் பண்றது எல்லாமே இந்த சனி பகவானுடைய தொடர்பு அதிகமா இருக்கும். இவங்க எப்போதுமே பெருசா தன்னை பிரம்மாண்டப்படுத்தி காட்டிக்க மாட்டாங்க. இதுதான் உங்கள்ட்ட பிடிச்சதே. ரொம்ப சிம்பிளா இருந்திருப்பாங்க. வீண் செலவு பண்ண மாட்டாங்க. கஞ்சத்தான்னு சொல்லுவாங்க. அவரை என்ன சொல்லுவாங்க? அவர் என்னையா ₹1 செலவு பண்ண மாட்டாரு அப்படிம்பா. அப்ப சனி பகவான் ஜாதத்துல இருந்தா வீண் செலவு பண்ண மாட்டாங்க. பொதுமக்களுடைய தொடர்புல அதிகமா இருப்பாங்க. தன்னைத்தானே தாழ்வு மனப்பானைக்கு கொண்டு போயிருப்பாங்க. இதுதான் இவங்கள்ட்ட ஒரு விஷயமே.
தனிமையை விரும்பக்கூடிய குணம், இதெல்லாம் அதிகமா அந்த சனி பகவானுடைய தொடர்பு கண்டிப்பா ஜாதகத்துல நல்லா இருக்கணும். சனி பகவான் நல்லா இருந்தாதான் நம்முடைய கால் பகுதி, காலுக்குன்னா காரகர் சனி பகவான் தான், வேலைக்கு காரகர் அவர் தான். நம்ம வேலை பார்ப்போமா தொழில் பண்ணுவோம்னா நம்ம ஜாதகத்தை சனி பகவானை வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் சனி தேச சனி புத்தி வந்தா என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஜாதக நோட்டு எடுத்துட்டு ஓடுவாங்க. நமக்கு ஏதாச்சும் பெருசா பாதிப்பு வந்துருமோ வந்துடாதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா இவரை கண்டு பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் பாருங்க, உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி சனி பகவான்? உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் சனி பகவான் வர்றார். இப்ப அவர் எத்தனாம் பாவத்துல போறார்? இதனால வரைக்கும் 9ஆம் பாவத்துல இருந்தார். இப்ப 10ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். 10ஆம் பாவத்துக்கு மீன ராசியில அவர் பயிற்சி ஆகிறார். இப்ப மீன ராசியில பயிற்சி ஆகுது நல்லதா கெட்டதா? நல்லது. எப்படி சொல்லணும்? நல்லது. எல்லாரும் சொல்லுவாங்க 10ல சனி வந்தா கெட்டதுமாங்க. 10ல சனி வந்தாதான் தொழில ஒரு பெரிய ஆளுங்க. சொந்த கால் பதிக்கக்கூடிய டைம் வந்துருச்சுங்க. சொந்த காலை நிக்கக்கூடிய தகுதி கிடைக்குதுங்க. வீடு கொடுத்த அதிபதி யாரு? குரு. உங்க ராசிக்கு ஒரு சிலதுக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறாரு. ஏன் நம்ம சொந்த காலை நீ நிப்போங்கிற வார்த்தையை சொல்றோம்? வேற ஒண்ணும் கிடையாது. பணத்துக்குள்ள அதிபதி யாரு? குரு தாங்க. உங்க ராசிக்கு ஒரு சிலதுக்கு அப்புறம் வந்துருவாரு. அவர் மே மாசம் பயிற்சி ஆகிறார். இவர் மார்ச் மாசம் பயிற்சி ஆகிறார். இவர் மே மாசம் பயிற்சி ஆகிறாரு. அப்ப என்ன ஆகும்? தொழில் பணம் ரெண்டுமே உங்க கையில நிற்கும். அப்ப பெரிய லெவலுக்கு வரக்கூடிய ராசி எந்த ராசினா மிதுன ராசியா மட்டும்தான் இருக்கும். கேந்திர யோகத்துல சனி பகவான், கேந்திர யோகத்துல சனி பகவான், திரிகோண ஸ்தானத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல ராகு நிற்பாரு. உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்துல கேது நிற்பாரு. உங்க ராசி மேல குரு நிற்பார். இதுதான் இந்த 2025 உள்ள கிரக அமைப்பு. இந்த சனி பயிற்சி என்ன பண்ணும்? பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா சனி பகவான் சுயசார வங்கி 10ஆம் இடத்துல நிக்கிறாரு. நீங்க யார சொல்லி காட்டுறார்? ஏன்னா மிதுன ராசியை பொறுத்தவரை கடுமையான விரய செலவு பார்க்க முடியல, சகிக்க முடியல, அவ்வளவு தடையில சந்திச்சாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த விரைய குரு எப்படா வரும், இந்த குரு நம்ம ராசிக்கு வருவான்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல 9ஆம் இடத்துல சனி இருந்துச்சு, இருந்தாலும் சனி பகவான் இங்க சரியான பலனை கொடுக்க முடியல. ஏன்னா அவர் இப்ப புரட்டாதி நட்சத்திரத்துல போனாரு. அப்ப நிறைய செலவை பார்த்துட்டாங்க. ஒரு 4-5 மாசம் எடுத்து கேட்டு பாருங்க மிதுன ராசிக்காரங்களை, ரொம்ப செலவு தான், எனக்கு ரொம்ப அதிக பணம் நிக்கல அப்படிங்கிற வார்த்தை தான் வரும். ஏன்னா அவர் புரட்டாதி நட்சத்திரம் தான் போனாரு. புரட்டாதி நட்சத்திர அதிபதி யாரு? குரு பகவான். அவர் எங்க இருந்தார்? உங்க ராசிக்கு 12 இருந்தார், ரிஷபத்துல இருந்தார். அப்ப செலவை கொடுத்துட்டாரு, தொழில் நஷ்டத்தை கொடுத்துட்டாரு, லாபத்தை முடக்கிட்டாரு, பெருசா தொழில பணத்தை போட்டு அதை எடுக்க முடியல, ஒரு ஃபீல் பண்ண வச்சு விட்டாரு. கேளுங்க, கேட்டா சொல்லுவாங்களே, ஒண்ணு மனைவி கிட்ட பிரச்சனையா இல்ல தொழில பிரச்சனையா, ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயத்த கேட்டு பாருங்க மிதுன ராசிக்காரங்களே. ஆமா, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்க. படிப்பு கல்வி, மந்தமான தன்மை, இது மாதிரி நிறைய தடைகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இதுக்கு முன்னாடி உங்க இந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, அந்த அஷ்டம சனியில படிச்சாங்க பாரு, ஒரு பயங்கரமான பிரச்சனை, வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க. அந்த இதை தாண்டி கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. இன்னும் பாருங்க, ராசி குரு வரட்டும். உங்களுக்கு குரு வந்தா எல்லாரும் பயப்படாதீங்க. ஜென்ம குரு வந்தாலும் உங்களுக்கு லாபத்தை மட்டும்தான் கொடுக்கும். அப்ப நிறைய நல்ல பலனை நம்ம எடுத்து சொல்லலாம். ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? மிதுன ராசிக்காரங்க. அதனால நம்ம சொல்றோம். அதனால இந்த டைமிங் பாருங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யும். பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும். வருமானம் எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானம், இன்கம் நல்லா இருக்கும். பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுப்பார். இன்கம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நேரம் வரும். ஏன்னா ராசி மேல குரு இருக்காரு, காசு பணம் தான் உங்க ராசி மேல வந்து உட்காருது. அப்ப வருமானம் தங்குமா தங்காதா? கண்டிப்பா யார் ஜாதகத்துல குரு யோகமா இருக்கோ நகையோ பணமோ பொருளோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்குவாங்க. மெயினா இடம் வாங்கலாம். ஏன்னா கடகராசியில உச்சமாவார். 2ஆம் அவங்க யார்? கடகராசி தானே. அப்ப குரு அங்க எங்கே உச்சமாவார்? இடம் கடகராசி உச்சமாவார். அவர் தான் உங்க ராசி மேல இருக்காரு. அப்ப இடமோ இல்ல நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயத்துல உங்களுக்கு காசு பணம் வரலாம். பொருளாதாரம் நல்லா இருக்கும். படிப்பு கல்வியில டாப்பா போகக்கூடிய ஒரே ராசி எதுனா இந்த மிதுன ராசியா இருக்கும். எதனால சொல்றோம்னா, குரு பகவான் வந்தா ஞானத்தை கொடுத்துருவார். ஏன்னா அவருக்கு பேர் என்ன? குரு வந்தா, குரு பார்த்தா கோடி நன்மை, குரு ராசியில இருந்தா அவங்க பெரிய மகான்னு சொல்றாங்க. அப்ப நல்ல படிப்பு கல்வியில மிதுன ராசிக்காரங்க அடிப்பதிப்பாங்க. இவங்க பெரிய ஆளாகக்கூடிய தகுதி வருது. ஏன்னா குரு 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, 5ஆம் இடத்தை பார்ப்பாரு, 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப படிப்பு கல்வியில டாப்பா கொடுத்துருவார். நிறைய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வருது. இப்ப எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் வருது. இப்ப வீடு கட்டக்கூடிய யோகனா வரும். ஏன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்து
4ஆம் இடத்தை அவர் 7ஆம் பார்வையா பாக்குறப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வரும். இல்ல இது மூலம் உங்களுக்கு காசு வரலாம். அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகி உங்க பக்கம் தீர்ப்பாகலாம். பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல சொல்றேன், அது எல்லாமே சரியாகும். இப்ப இது எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தரையும் நான் சொல்ல மாட்டேன். எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும் இப்ப கடனை கொஞ்சம் அடைச்சிருக்கீங்க, கவலைப்படாதீங்க. நிறைய கடன் சும இனிமே இருக்காது. இனிமே வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு மிதனத்தை பொறுத்தவரை. அப்ப டைமிங் எப்படி இருக்கு? பக்காவா இருக்கு. கரெக்டா பயன்படுத்தி கரெக்டா மூவ் பண்ணு போங்க, கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் வெற்றியா வரது வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு சுப செலவு, சுபகாரியம் நடக்கக்கூடிய அமைப்புலாம் வருது. தொழில லாபத்தை பாக்குறீங்க. தொழில எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் கண்டிப்பா இருக்கும். 10ல சனி இருந்தால் தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் கிடைக்கும். தொழில நல்லா சாதிக்கலாம். கேந்திரத்துல இருக்கிறதுனால, உங்களுக்கு கிரக அமைப்பு இருக்கிறனால நிறைய பேருக்கு அமோகமா இருக்கு. மிதன ராசியை பொறுத்தவரை கேது மட்டும் தான் 3ஆம் இடத்துல இருக்கிற. மித்த எல்லா கிரகமே திரிகோண ஸ்தானத்திலையும் கேந்திர ஸ்தானத்திலையும் பயங்கரமா இருக்குது. பெருங்கொண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு கிடைக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை நிறைய பேருக்கு அடிச்சிடும். மேல் படிப்பு, பட்ட படிப்பு எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். நிறைய பேர் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசியல் வாழ்க்கைக்கும் சூப்பரான ஒரு யோகத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. மிதனராசியை பொறுத்தவரை இங்க கெட்ட பலன் சொல்லக்கூடாதுங்க. உங்களுக்கு எந்த ஒரு சனி பகவானுடைய பாதிப்பும் இருக்காது. இதுக்கு முன்னாடி கண்டத்தை பார்த்தீங்கன்னா இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமேல் லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய யோகம் வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம். இப்ப வெளிநாட்டை வேலை பார்க்குறீங்க, வெளியூர்ல வேலை பண்ணா வேலை இடம் விட்டு வேலையை மாத்துறது, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்புனா உங்களுக்கு நிறைய இருக்கு. அப்ப டைமிங் பக்காவா வேலை செய்யும் மிதன ராசியை பொறுத்தவரை. பெண்களுக்கு பாருங்க நல்லா இருக்கும். மெயினா ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்ப்பாங்க மிதன ராசிக்காரங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில வேலை பார்ப்பாங்க. தகவல் தொடர்பு, பேனா பிடிச்சி எழுதி சம்பாதிப்பாங்க, இல்ல பேச்சால சம்பாதிப்பாங்க, இல்ல கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள். இந்த துறை எல்லாமே பட்டைய கிளப்புவாங்க மிதன ராசி. செல்போன், நிறைய செல்போன் துறை, இந்த ஆட்டோ டிரைவர், இது எல்லாமே பாருங்க இதுலதான் வரும். கொடுக்க வாங்க பிசினஸ், நகைக்கடை வச்சிருக்கவங்க எல்லாத்துக்கும் பாருங்க இந்த டைம் இந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சி சூப்பரா இருக்கு. இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். அதுல முதல் நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க. பொதுவாக மிருகசீரம் 3 நாள் அதுலதான் வரும். தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைய கொடுக்கணுமும் உங்களுக்கு. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு இப்ப நல்ல பலன் வருது. இப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, உத்தியோகத்தில் உயர்வு எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு. ஆனா வீட்டுல சுபகாரியம், சுப செலவு கண்டிப்பா வரும். வேலை உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனை தீரும், கடன் பிரச்சனை தீருங்க. லாப வருமானம் நல்லா இருக்கும். இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே. மருத்துவர்கள் நல்லா இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் நல்லா இருக்கும். காக்கி யூனிஃபார்ம் விட்டு வேலை பார்க்கறது நல்லா இருக்கும். இது எல்லாமே சூப்பரா இருக்கும். மிருகசீரத்துல பிறந்தவங்க டைமிங் பக்கா வேலை செய்யும். அடுத்து பாருங்க மிருகசீரத்துக்கு அப்புறம் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இவங்களுடைய சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும். பெருசா நம்ம சாதிக்க பிறந்தவன்னு சொல்லுவாங்க. நேரு வழியோட சாஃப்ட்வேர்ல போய் காரியத்தை சாதிக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி பயங்கரமா இருக்கும். இவங்களுக்கு பாருங்க இந்த காலகட்டத்துல 9ஆம் இடத்துல ராகு போறாரு. இந்த வருஷத்துல பாருங்க சுப செலவு, சுபகாரியங்கள் எல்லாமே இந்த அதிகமா நடக்கக்கூடிய அமைப்பு யாருக்கும் மிதனராசியில பிறந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தது சூப்பரா இருக்கு. உங்களுடைய நட்சத்திர அதிபதி 9ஆம் இடத்துல பயிற்சி ஆகிடும் ஒரு சில தினத்துக்கு அப்புறம். அப்ப உங்களுக்கு சுபகாரியம், சுப செலவு, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், ஒரு உயர்ந்த இடத்துக்கு போறது, உயர்ந்த மதிப்பை பார்க்கக்கூடிய அமைப்புனா அந்த திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இதுலயுமே ஒரு பொறுமையான குணமும், ஒரு அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், நல்ல ஒரு ஒழுக்கமான குணமும் இருக்கும். 1, 2, 3 பாதத்துல பிறந்திருப்பாங்க புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க மிதன ராசியில. இனிமே பாருங்க வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா கொடுப்பாரு. படிப்புல டாப்பா வருவாங்க. ஆனா வேலை மாற்றம், தொழில் மாற்றம் கண்டிப்பா வரும். ஆனா மெயினா ஆசிரியர் வேலை பார்ப்பாங்க. நிறைய பேர் நகை கடை வச்சிருப்பாங்க, வட்டி தொழில் பண்ணுவாங்க. இந்த துறை எல்லாமே நல்லா இயங்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து சனி பயணம் பண்றனால தொழில்ல கவனம். ஏன் எடுத்தோடனே தொழில்ல கவனம்ட்ட காரணம் என்ன? 10ல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கும், 4ஆம் இடத்தை பார்க்கும், 7ஆம் இடத்தை பார்க்கும். தாயாரோட உடல்நிலை எச்சரிக்கை, மனைவியாரின் உடல்நிலை எச்சரிக்கை. அதே மாதிரி தொழில்ல கூட்டாளிகளிடமிருந்து ரொம்ப கவனம். ஏமாத்துவாங்க, உங்களை மோசம் பண்ண பார்ப்பாங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீண் மருத்துவ செலவு. தேவையில்லாம நீங்க எதையுமே ஸ்டெப் எடுக்க வேண்டாம். தொழில் ரீதியா நான் புதுசா தொழில் தொடங்கலாமான்னு கேட்டா என்னைய பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில இல்ல, ஜோதிடரா நான் சொல்றேன், ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்தாலும் ஒரு கூட்டாளியை நம்பி நீங்க ஆரம்பிக்காதீங்க. தனிப்பட்ட மிதுன ராசியினராகிய நான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நம்பினாச்சா மட்டும் ஸ்டெப் எடுங்க.
இல்லாட்டி நல்லா போய்கிட்டு இருக்க தொழிலே கொஞ்சம் பாதிப்பு வரும். இந்த பாதிப்பை இழுத்து பிடிக்கிற தன்மை எங்க வருது தெரியுமா? குரு பெயர்ச்சி. அந்த குரு பெயர்ச்சி யார வரை இடையில 2 மாச காலகட்டம் தொழில இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம், வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல இருக்கிறவங்க எல்லாம், வெளியூர்ல இருந்து வேலை பார்க்கறவங்க எல்லாம் ஒர்க் ப்ரெஷர் பயங்கரமா இருக்கும். கூட இருக்கிறவங்களே குழி பறிப்பாங்க. என்னடா இது, நம்ம நம்பணும், இப்படி ஏமாத்திட்டு போயிட்டானே அப்படின்ட்டு. அதனால அதெல்லாம் கவனமா பார்த்துக்கங்க. திருமணம் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் பத்தாம இருக்கு. கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜனனகால ஜாதகத்தை எடுங்க. ஜனனகால ஜாதக அமைப்பு விதி நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த நேரத்துல ஸ்டெப் எடுத்தா குறுக்கால தடை போடுறதுக்கு 1000 பேர் வருவாங்க. எல்லா தடைகளையும் தாண்டி தான் நீங்க ஸ்டெப் எடுக்கணும். 10ல சனி போது நல்லா இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க, உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பான தன்மையில இருக்கு. அதே மாதிரி 40 வயதுன தாண்டினவரா இருந்தா உங்க உடம்புக்கு பிரச்சனை இல்லை, உங்க சுத்தி இருக்கிறவங்க உடம்புக்கு பிரச்சனை. நீங்க அதுக்காண்டி மருத்துவமனைக்கு போகணும். உங்க நண்பர்களால மருத்துவமனைக்கு போவீங்க, உங்க தாயாரால மருத்துவமனைக்கு போவீங்க, உங்க மனைவியால மருத்துவமனைக்கு போவீங்க. யாருக்கு தெரியும், உங்க பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு கூட மருத்துவம் போவீங்க. 5க்கு 6ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் பயணிக்கிறார். எதிலும் எச்சரிக்கை தேவைதாங்க. ராசிக்கு குரு இருக்கிற வரையும் பிரச்சனை இல்லை, ராசிக்கு குரு வர்ற வரையும், குரு இருக்கிற வரையும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதை தாண்டுற நேரத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா சனி பகவான் 2.5 வருஷம் பயிற்சி ஆகிறவர், 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பயிற்சி ஆகிறவர். குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பயிற்சி ஆகிறவர். இந்த குரு பகவான் இருக்கிற வரையும் உங்களுக்கு பிளஸ். அதை ஒரு நம்பிக்கையா தைரியமா இழுத்து பிடிங்க. அதுக்குள்ளேயே எல்லா வகையிலையும் பேக்கப் பண்ணிக்கோங்க. எந்த தொழில இருந்தாலும் அடிமை வேலை பார்க்குறவங்க, கூலி தொழிலாளியா இருக்கவங்க, அடிமட்ட லெவல்ல இருக்கிறவங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே நீங்க ப்ராப்ளத்துல தான் இருக்கீங்க. இதுக்கு மேலேயா நான் ப்ராப்ளம் பார்க்க போறேன்னு வீரம் கொண்டு எழுவீங்க, எழுந்து நிற்பீங்க, போராடுவீங்க, சண்டை போடுவீங்க, எல்லாத்துலயும் சக்சஸா இருக்கும். அதே மாதிரி பெரும்போக்கா உள்ளவங்க, பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு, பில்டிங் கான்ட்ராக்டர்ஸை இதுவரை வந்த பில்டிங் கான்ட்ராக்டை ஒழுங்கா பாருங்க. புதுசா கான்ட்ராக்ட் முயற்சி செய்றேன், நான் புதுசா இடம் வாங்குறேன், நான் புதுசா வீடு கட்ட போறேன், அவசரப்படவே வேண்டாங்க. எந்த ஒரு வேலையும் நிதானமா பார்க்கணும். குரு ராசிக்கு வர்றது துணிச்சலை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், பேரை கொடுக்கும். அதுக்காண்டி நீங்க வீட்டை கட்ட ஆரம்பிச்சிருவீங்க, 1 வருஷத்துல வீட்டை கட்டிடுவீங்க. சொந்த பணமாக இருக்கும் பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. சொந்த பணமா இருந்தா பிரச்சனை இல்லை. இதே கடன் வாங்கியிருந்து பண்ணியிருந்தால் ரிஸ்க்ல கொண்டு போய் விட்டுரும். அப்ப மிதுன ராசிக்காரருக்கு எதுவுமே நல்லா இருக்காயா? குடும்ப வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க. மனைவியின் உடல்நிலை பாதிக்குன்னு சொன்னேன், மற்றபடி எதுவும் பாதிக்கும் ஏன்னா சந்தோஷம்லாம் இருக்கும். எல்லாருக்கும் உடல்நிலை பாதிப்பு இருந்தாலும் அந்த மன நிம்மதி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா இருக்காங்க இவங்க. நம்ம அப்பாவா இருந்தா அப்பாவோட ஸ்தானத்துல இருக்கிறவங்களா இருந்தா உங்களை பெருமையா நினைப்பாங்க. இதே அம்மாவோட ஸ்தானத்துல நீங்க இருந்தீங்கன்னா, மிதுன ராசினர் அம்மாவோட ஸ்தானத்துல இருக்கீங்கன்னா அவங்களை பெருமையா நினைப்பாங்க. எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சு பார்க்காங்க. வாக்கு சாதுரியம் சூப்பரா இருக்கும். பேசி பொழைக்கிறவங்களா இருக்கிறவங்களா இருந்தா நல்லா இருக்கும். ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு, பேச்சாளர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எழுத்து துறையில இருக்கிறவங்களுக்கு பெர்ஃபெக்ட், அட்டகாசமா இருக்கும். அதே மாதிரி வழக்கறிஞர்கள், வாடாடுவாங்கல்ல, வாடாடுறவங்களுக்குலாம் அற்புதமா இருக்கும். வழக்கறிஞர்களுக்கு சூப்பர். அதே மாதிரி காவல்துறையினராக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. மேலதிகாரிகளிடம் உங்களுக்கு கவனம் தேவை. மேலதிகாரிகள்கிட்ட நீங்க எச்சரிக்கையா தான் நடந்துக்கணும். அடுத்தது, அரசு அதிகாரத்துல அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களோட சமுதாய மக்கள் ரீதியா உள்ள அரசியல் பண்றவங்க கொஞ்சம் கவனமா போங்க. உங்க நேம் கெட்டு போகும். யாரால? கூட இருக்கிறவங்களாலே. கூட்டாளிகள் தான் இந்த நேரத்துல உங்களுக்கு எதிரி. மற்றபடி தொழில் வருமான ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் நீ அங்க அசையாமே சமயத்துல அதாவது தொழில்ல பிரச்சனை இருக்கும். பழைய கஸ்டமர்ஸ் உங்களை விட்டு போக மாட்டாங்க. அது 8ஆம் அதிபதி போய் 10ல உட்கார்றதுனால திடீர்னு ஒரு ஜாக்பாட் மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், லாட்ரி மாதிரி ஏதாவது கிடைக்கும். அது லாட்ரின்னு நினைச்சுக்க வேண்டாம்.
லாட்ரி யோகம்ங்கிறது ராகுவால் கொடுக்க வேண்டியது. அது ராகு இப்ப நடந்துகிட்டு இருக்கு, சனி ராகு சேருது, மேபி கிடைக்கலாம். அது லாட்ரின்னு நினைக்க வேண்டாம், வேற ஏதாவது நினைச்சுக்கங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு இவங்களை நம்பி ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் விடுங்க. வேணா நீங்க தான் ஏமாந்து போறவங்க, பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போவாங்க பாத்தீங்களா வெளிநாட்டுக்கு போறவங்க. இந்த நேரம் உங்களுக்கு அப்படி நடந்துகிட்டு இருக்கு. என்னையா நீ பேச ஆரம்பிச்சிருந்து நெகட்டிவே பேசிக்கிட்டு இருக்கையா, பாசிட்டிவே பேச மாட்டேங்கிறியா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவனமா இருக்கிறத கவனமா இருங்கன்னு தான் சொல்லணும், வேற வழி இல்லை. நான் பாட்டுக்கு ராகா போகன்னு பில்டப் பண்ணிட்டு நீங்க எதுலையாவது போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா நாளைக்கு என்னையே தான் நீங்க கேட்பீங்க, நீ இப்படி கேட்டியா, இப்படி சொன்னியா அப்படின்ட்டு. அதுக்காண்டி நான் சொல்றேன், பேசி பொழைக்கிறவங்களுக்கு, வழக்கறிஞர்களுக்கு, ஜோதிடத்துறையில இருக்கிறவங்களுக்கு, அதே அன்றாட பொழப்பு பார்க்கிறவங்களுக்கு, அன்றாட கூலி தொழிலாளிகளா இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நேரம். நான் தொழில் வச்சிருக்கேன், இங்க வேலை பார்க்குறேன், இங்க பதவியில இருக்கேன், இந்த போஸ்டிங்ல இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு ஸ்ட்ராங்கா ஸ்டாண்டர்டா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை தேவை. மிருகசீரிச இப்ப நட்சத்திர ரீதியா பலன் பார்ப்போம். மிருகசீரிச நட்சத்திரக்காரங்க, நீங்க சொல் பேச்சு கேட்க மாட்டீங்க தான், நீங்க தான் இந்த அதிகார பதவியில ஸ்டாண்டர்டா ஒரு தொழில் மாதிரியும் கம்பீரமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பத்தாத சனிப்பெயர்ச்சி. அதுவும் பிள்ளைகள் ரீதியாகவும் மனைவி ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பாதிக்கப்படுறவங்க நீங்க தான். அதனால நீங்க வந்து கொஞ்சம் கவனமா எதையும் கையாண்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களோட எதிரிகள் உங்கள்கிட்ட பணிவாங்க, அதுலலாம் ஒரு குறையும் இருக்காது. உங்களை ஏமாத்திட்டு உங்களை வந்து போனவங்க க்ளோஸ். மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் தொழில ஏமாற்றம் இருக்கும் தான், ஆனாலும் ஏமாத்திட்டு போனா இந்த தண்டனை அவங்களுக்கு கிடைச்சிடும். குடும்ப ரீதியா மட்டும்தான் நீங்க கவனமா இருக்கணும், வேற எதையும் நீங்க பார்க்க தேவையில்லை. அடுத்தது திருவாதிர நட்சத்திரக்காரங்க, உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியை பத்தி சிந்தனையே வேண்டாம், சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குங்கிற ஓவர் கான்பிடன்ஸ்ல போய் எதுலையும் போய் மாட்டிக்காம இருந்தா ரைட்டு. நம்ம எதுல இறங்கினாலும் வெற்றி, அந்த மாதிரிதான் நடக்கும். எல்லாரும் பில்டப் பண்ணுவாங்க, இதை செஞ்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்ணுங்க. தனி ஒருத்தனா இருந்து போராடி ஜெயிக்க முடியுமான்னு பாருங்க, வேற எதையும் நீங்க பார்க்க தேவையில்லை. நான் என்னால இதை செய்ய முடியுமா அப்படின்னு யோசிங்க, செய்ய முடியும்னா செய்யுங்க. இல்ல அவன் வந்து பார்த்து கொடுப்பான், இவன் வந்து அவங்க வந்து பார்த்து கொடுப்பாங்க, இவங்க வந்து பார்த்து கொடுப்பாங்கன்னு நினைச்சு தயவு செஞ்சு எதுலையுமே இறங்காதீங்க. இறங்குனா நடு ரோட்ல நிப்பாட்டிட்டு ஓடிடுவாங்க எல்லாரும், நீங்க தான் கஷ்டப்படணும். மற்றபடி குடும்பம் நல்லா இருக்கு, திருமண வயது நேரம் இருந்தா திருமணம் பண்ணலாம், அற்புதமான நேரம், நல்ல இடத்துல இருந்து பொண்ணு வரும், குழந்தை பாக்கியம் உண்டு. வேற எதுவும் சொத்து பூர்வீக சொத்துல பங்காளிய தகராறு இருக்குன்னா அதெல்லாம் தீரும், அதுலலாம் ஒரு குறையும் வைக்கல உங்களுக்கு ஆண்டவன். தொழிலை செய்யும் போதுல மட்டும் கவனமா எச்சரிக்கையா பார்க்கணும் அப்படின்றது. அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், அற்புதமான நேரம் உங்களுக்கு தான். ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பெயர்ச்சியும் ஆயிடுவாரு, ராசியிலேயே உங்க ராசி நட்சத்திராதிபதி பயணிப்பாரு. 2 மாசம் மட்டும் கவனமா இருங்க, சனி பயிற்சி ஆன 2 மாசம் மட்டும் குரு பயிற்சி ஆகிற வரை மட்டும் கவனமா இருங்க. அதுக்கப்புறம் ராசிக்கு குரு வந்துருவாரு. ராசிக்கு குரு வந்துட்டா என்ன, 5ஆம் பார்வை 5ஆம் வீட்டை பார்ப்பாரு, 7ஆம் பார்வை 7ஆம் வீட்டை பார்ப்பாரு, 9ஆம் பார்வை 9ஆம் வீட்டை பார்ப்பாரு. இளம் வயதினரா இருந்தா கல்யாணம் பண்ணி குழந்தை செட்டில் லைஃப் செட்டில் அப்படின்னு போயிருவீங்க. நண்பர்கள் அந்த அளவுக்கு ஏமாத்திட மாட்டாங்க, தொழில திடீர்னு தூக்கி விட ஆள் வரும். பாருங்க எல்லாருமே மிதுன ராசினர் தான். மிருகசீரிஷ நட்சத்திரங்கள் எச்சரிக்கை, திருவாதிர நட்சத்திரங்கள் எச்சரிக்கை. ஆனா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த எச்சரிக்கை தேவையில்லை, நீங்க பாட்டுக்கு செய்யப்படுது, நீங்க பாட்டுக்கு போவீங்க. காரணம் என்ன தெரியுமா, நீங்க எதையுமே தனியா நம்மளால செய்ய முடியுமான்னு யோசிச்சு செயல்படுற ஆளு, சிந்தனை பண்ணி செயல்படுற ஆள் நீங்க. அதனால உங்களுக்கு நிச்சயம் நல்லா இருக்கும். திருமண வயதினருக்கு அற்புதமான நேரம். அதே மாதிரி கலைத்துறையினர், நான் வந்து இந்த கலையில இருக்கேன்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பல பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்ற எதையுமே பார்க்க வேண்டாம். இப்போ சினிமா ஆர்டிஸ்ட், நீங்க பெரிய ஸ்டார், ஃபேன் இந்த மாதிரி எங்களை டார்ச்சர் பண்றாங்க, இந்த மாதிரி கமெண்ட் அதை மட்டும் சமாளிங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் இருக்காது. மற்றபடி ஃபினான்ஷியல் செக்டர்ல இருக்கிறவங்க, பொருளாதார நிலை எல்லாமே நல்லா இருக்கும்.
உங்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்லா இருக்கும். ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா. ஓம் காகத்வஜாய் வித்மிகே கட்கக சைத்தியமிகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்கியும் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய திருவடியை சேவித்தும் 29/3/2025 சனி பயிற்சி, சனீஸ்வரனுடைய பயிற்சி. இந்த 29ங்கிறது நிச்சயமாக சனி பயிற்சி என்றாலே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அலர்ஜியாக இருக்கும். ஆனால் அந்த சனி பயிற்சி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியவன். அது மட்டுமல்லங்க, சனி பயிற்சியில் நமக்கு வாழ்க்கையை பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர். சனி பயிற்சி தான் நமக்கு அத்தனை வகையிலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பாவங்களில் கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் அவற்றை நல்லவனாக மாற்றி நல்ல வழியை திருப்பி கொடுப்பது நீதிமான். அந்த நீதிமானுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது சாயாக்கிரகங்கள் ராகு கேது. அந்த சப்போர்ட்டா இருக்கக்கூடிய சாயாக்கிரகங்களோடு சேர்ந்தவங்க தான் சித்திரகுப்தர். அவர் கணக்கு எழுதி சாயாகுப்தர் கொடுத்ததான், சாயாக்கிரகங்கள்ட்ட கொடுத்ததான் இவர் முடிச்சு கொடுப்பாரு என்பது ஐதீகம். அப்போ அந்த வகையிலே சனீஸ்வரன் அதற்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லைங்க, ஆயுளுக்கு சொந்தக்காரர் அவர் தான், அட்டத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான், விதிக்கு சொந்தக்காரர் அவர் தான். இந்த விதி சதி மதி எல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, இதை விட பல எண்ணற்ற காரியங்கள், தொழில்கள், தொழில் முனைவோர்கள் இன்னைக்கு கோடான கோடி பெரிய பெரிய தொழில் அதிபராக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்கெல்லாம் சனீஸ்வரர் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அது எந்த தொழில் அதிபதியாக இருந்தாலும் சரி. கீழ்மட்ட தொழிலதிபர்னா கீழ் தொழிலாளி, மேல்மட்ட அதிபர்னா மேல்மட்ட முதலாளி. அப்ப தொழிலாளியும் முதலாளியுமாக உருவாக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். அது மட்டும் இல்ல, சனீஸ்வரனுடைய கிருபை ஒரு மனிதனுக்கு 9 நவக்கிரகங்கள்ல அவர் மாதிரி கொடுப்பாரும் இல்லை, அவர் மாதிரி கடுப்பாரும் இல்லை. சனீஸ்வரன் மாதிரி கடுப்பாரும் இல்லை, சனீஸ்வரன் மாதிரி கொடுப்பாரும் இல்லை. அந்த அளவுக்கு ரத்தத்தை அட்டை மாதிரி உறிஞ்சிடுவாரு. அதே சமயத்துல என்ன தேவையோ அதை பன்மடங்கு ஆக்கி பயிற்சி செய்வார். அது மட்டும் இல்ல, சில நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது சனி ஓரையில் நம்ம சொல்றோம். ஆனா சனியினுடைய கருணையினுடைய தன்மையும் அவருடைய அருளும் இருந்தா தான் அந்த குருபலம் வரும். அந்த குருபலம் வரும்பொழுது, சனீஸ்வரனுடைய ஆட்கொண்டு வரும் பொழுது திருமண நோக்கம் வரும். அதனாலதான் 7 சனி நடக்கும்போது எல்லாத்துக்குமே குருபலம் வரும்னு சொல்லுவாங்க. 7 தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, நான் ஜென்மச்சனில கல்யாணம் ஆச்சு, ஏங்க உங்களுக்கு எப்போ ஆச்சு அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த வகையில 7 தான் மிக முக்கியமான தருணம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தருணத்துல சனீஸ்வரர் ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய நவகிரகங்கள் ஒருத்தர். எல்லா தேவர்களும் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க, ஆனா சனீஸ்வரருக்கு மட்டும் ரொம்ப அஞ்சிருப்பாங்க. மற்றவங்களுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, ஆனா சனீஸ்வரருக்கு அவ்வளவு அஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவர் கருமை, எல்லாமே கருப்பு சம்மந்தப்பட்டது, எல்லாமே அவருக்கு வேண்டியது. அப்படிங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அந்த வகையிலே சனீஸ்வரனுடைய வீடு, உச்ச வீடு துலாம் வீடு, நீச வீடு மேச வீடு, அவருடைய நட்பு கிரகம் ராகு, சுக்கிரன், சூரியன் கொஞ்சம் தான் சொல்லணும், புதன். சனீஸ்வருடைய ரொம்ப சனியும் புதன் தன்னை விட்டு நீங்காது, தன்னை விட்டு போகாது. அப்ப யாரு? சனி புதன். அப்படிப்பட்டவங்களோட இருக்கும் பொழுது அவர் நமக்கு நல்ல செய்தியில் தான் கொடுப்பார், கெட்ட செய்தி கொடுக்க மாட்டார். அதனாலதான் ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு வைங்களே, ரொம்ப துன்பம் உடம்பு சரியில்லைன்னு வைங்களே, ரொம்ப சீரியஸா கண்டிஷன்ல கொண்டு போய் விடுவாரு. ஆனா நல்லாக்கி கொடுத்துருவாரு. ஏன்னா அந்த ஆயில நிர்ணயம் பண்ணக்கூடியவர் அவர் தான். அந்த ஆயில நிர்ணயம் பண்ணி அதை கேட்ச் பண்றது அவர் தான். அந்த கேட்ச் பண்ணி மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறது அவர் தான். அப்ப அப்படிப்பட்டவரெல்லாம் இருக்கும்போது இவர் டைரக்டா போய் எதையும் அடிக்க முடியாது.
இவர் டைரக்டா போய் எதுவும் செய்ய முடியாது. அதனால தான் கண்டிப்பா சனீஸ்வரனுடைய வழிபாடு, சனீஸ்வரனுடைய 12 ராசிக்குரிய பலன்கள், அதனுடைய அடிப்படையில் அதனுடைய ஜென்மம், கன்மம், வன்மம், அதுக்கடுத்து விரயம், அதுக்கடுத்து பாதச்சனி, கண்டக சனி, இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்தில் நமக்கு செலுத்துறதுனால எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம்ல. 5 வரலும் ஒன்றா இல்லை. அப்போ எல்லாரும் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால அவங்கவுங்களுக்கு விதிக்கு உட்பட்ட தக்கவாறு, தசாபதிக்கு தக்கவாறு அவர் நடந்துக்கிறார். இதுதான் சனீஸ்வரனுடைய இன்ட்ரோ. அவர் பயப்படவே கூடாது. எல்லாத்துக்கும் துணிஞ்சு நின்றா தான்ல வீரன் அப்படிங்கிறாங்கல்ல. எல்லாத்தையும் இழந்துட்டு அவன் கோல் அப்படிங்கிறாங்கல்ல. இவர் அப்படி இல்லை. இவர் முதல் சீட்ல வரக்கூடியவர். உத்தமமான புருஷர், உத்தமமான புருஷர். தப்பு எங்கேயும் நடக்காத அளவுக்கு கொண்டு வரும். இந்த காலத்துக்கு சனீஸ்வரர் அவசியம், இந்த கலியுகத்துக்கு சனீஸ்வரர் அவசியம். கிரேதாயுகம், திரேதாயுகம், கிரகபிரதயுகம் இதெல்லாம் போக இந்த கலியுகத்துக்கு சனீஸ்வரர் தான் வேணும். முள்ளால் அடிக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ அதை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும். அடுத்து சுருக்கமாக மேசராசிலேருந்து மீனராசி வரையும் 12 ராசிக்கு சனி பிரிச்சு பலனை பற்றி நம்ம பார்ப்போம். அந்த வகையிலே அறிவுக்கும் ஆற்றலுக்கும் செறிவுக்கும் புத்திக்கும் புகழுக்கும் உரியவர் தான் நீங்க. எந்த வகையில புகழ் பாருங்க. மிதுன ராசி எடுத்துக்கோங்க, ஃபுல்லா ஐடி கம்பெனில தான் இருப்பாங்க. மிதுன ராசி எடுத்துக்கோங்களே, ஃபுல்லா ஐடி கம்பெனில இருப்பாங்க. இல்லை அந்த ஐடி கம்பெனி சம்பந்தப்பட்ட கம்பெனில வேலை பார்ப்பாங்க. இதில் கடல் கடந்து போய் வேலை பார்க்கணும். ஏன்னா மிதுனம்ங்கிறது உபயம், மிதுனம்ங்கிறது காற்று. அப்போ வெளிநாட்டுக்குரிய ராசி. அப்போ வெளிநாட்டுடைய ராசிங்கும் போது நிச்சயமாக அந்த குரு புனர்பூசத்துல சார் வாங்குறாரு. 3 பயிற்சி வருது. அப்போ 3 பயிற்சியில குரு யார் சார் வாங்குறாரு? புனர்பூசத்துல வாங்குறாரு. அப்போ புனர்பூசம் போது யார் நம்பரு? குரு நம்பரு. அப்போ அந்த குரு எங்க இருக்கார் பார்த்தீங்களா? அப்போ அந்த குரு புனர்பூசத்துல இருக்காரு. அப்போ குரு அவரும் உங்களுக்கு மிதுன ராசியில இருக்காரு. அதுதான் பெரிய இலக்கம் என்ன சொல்லுவாங்க? ராமர் வனவாசம் போனாரு, மிதுனத்துல குரு பயிற்சி வந்துச்சு, அப்போ வனவாசம் பண்ணாரு, நம்மளே எப்படி ஆக்கிடுவாரா அப்படி நினைக்க கூடாது. உங்க சுயஜாதத்துல என்ன, இது எல்லாமே ப்ரிப்பேரிங் தான், இது எல்லாமே ஒரு கமர்ஷியல் தான். ஆனா உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரு, உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். அப்ப குரு எங்க இருக்காரு, செவ்வாய் எங்க இருக்காரு, சனி எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். அப்ப உங்களுடைய மிதுன ராசிக்கு நல்லா கேட்டுங்க, உங்களுடைய மிதுன ராசிக்கு சனி 10ல் இருக்கிறார். 10. அப்ப 10ங்கிறது என்ன? தொழில். 10ங்கிறது என்ன? உற்சாகம். 10ங்கிறது என்ன? ப்ரொஃபஷனல். 10ங்கிறது என்ன? ஜாப்பு. 10ங்கிறது என்ன? எல்லா வித நன்மையும் கொடுக்கக்கூடியது. அப்ப எல்லா வித நன்மையும் கொடுக்கக்கூடியதுன்னா மீன ராசிக்கு குரு மிக அற்புதமான பலன்கள் கொடுப்பார். அதுல இந்த மாற்று கருத்து அல்ல. பிள்ளையார் வழிபாடு நல்லா பண்ணுங்க, பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க, ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்க. சிறப்பா நீங்க வர்றீங்க, கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இருக்காது. குரு மிதுனம், திருவாதிரை, திருக்கொல்லிக்காடு கூட ஒரு தடவை போயிட்டு வாங்க. திருக்கொல்லிக்காடு ஒரு தடவை போயிட்டு வாங்க மிதுன ராசி. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு வர்றாரு, உங்களுடைய ராசிக்கு குரு வர்றாரு. குரு ஒரு வீட்டுல குருவோட சேரும்போது நல்லது நடக்கும். இருந்தாலும் உங்களுடைய நாலேஜுக்கு, உங்களுடைய அறிவுக்கு நீங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா ராமர் வனவாசம் பண்ணான்னு சொல்லி அதையே பயமுறுத்திட்டு இருக்கக்கூடாது, அதையே பயமுறுத்தக்கூடாது. அவர் அந்த பில்ல போனாரு, இப்ப போட முடியுமா? நம்ம 10 கிலோமீட்டர் நடக்க முடியுதா? அவர் அந்த பில்ல போன நம்ம 10 கிலோமீட்டர் நடக்க முடியாது. அதனால கண்டிப்பா நீங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பா எல்லா வகையிலையும் மிதுன ராசி எல்லா வகையிலையும் சிறப்பாக அமையறதுக்கு பிரெயின் தான், எல்லா வகையிலும் தொழில் அமைவதற்கு பிரெயின் தான், எல்லா வகையிலும் கலைகள் அமைப்பதற்கு பிரெயின் தான், எல்லா வகையிலையும் நூல் நிலையங்கள் அமைப்பதற்கு பிரெயின் தான். இதனால ரிஷபராசி நேயர்களுக்கு மிதுனத்துக்கு காற்று ராசி, ஒன்றும் பயப்பட வேண்டாம். ராசிக்கு 10, தொழில் ஸ்ட்ராங்கா இருக்கும்,
குருங்கிறத மறந்துடுது. குருங்கிறத தயவு செய்து மறந்துடுங்க. ஏன்னா குரு வந்து பகை கிரகம். ஆனா உங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே சனீஸ்வரர் தான். 10ஆம் பாவத்தில் கூட சனீஸ்வரர் தான். அதாவது டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட், கண் தெரியாதவங்களை விட காது கேட்காதவங்க, கை நொண்டி கால் நொண்டி இப்படிப்பட்டவங்களை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டியா அந்த தடையெல்லாம் குறையும். அந்த தடையெல்லாம் குறைஞ்சு வரும்போது நிச்சயமாக எதிர்காலம் சிறக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. மிதுனத்துக்கு வந்து பெருமாள் வழிபாடு, ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வாங்க, குருவாயூர் போயிட்டு வாங்க, திருப்பதி குருவாயூர் போயிட்டு வாங்க. அப்படிலாம் போயிட்டு வந்தா குருவாயூர் வந்து பிரசித்தி பெற்ற தலம். குருவாயூர் பிரசித்தி பெற்ற தலம். அப்படி போயிட்டு வந்தா அந்த தடையெல்லாம் நீங்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு வெளியேறிவிடும். தடையெல்லாம் வெளியேறி வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.